So next topic is types of semiconductors. So what are the different types of semiconductors? Semiconductors can be classified as intrinsic semiconductor. So what is intrinsic? Pure. It is made. It is made to be very pure chemically, and the word is very important actually. Chemically, single element they are called as intrinsic type semiconductors. Okay. So only it's nothing but single type of element. Next thing is best example elemental form germanium and silicon are there. So they are said to be in elemental forms. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரின்சிக் டைப் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் டைப் அப்படின்போது இது பியூர். அப்போ இது என்னது? இம்பியூர். ஆஃப்கோர்ஸ் இம்பியூர். அப்போ அந்த இம்பியூரிட்டி வந்து பாருங்க, இட் இஸ் நத்திங் பட் விச் அன் இம்பியூரிட்டி அட் கண்ட்ரோல்டு ரேட் இஸ் ஆடட் டு மேக் இட் கண்டக்டிவ், மோர் கண்டக்டிவ். அப்போ நீங்க இம்பியூரிட்டி வேற ஒரு எலிமெண்ட் வந்து அதை வந்து ஆட் பண்ணுறீங்க. இப்போ அதை கனெக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்தரா சப்போஸ் டு இன்க்ரீஸ் தம். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரின்சிக் டைப் செமிகண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அந்த இன்ட்ரின்சிக் டைப் செமிகண்டக்டர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ what is intrinsic type? A pure form of semiconductor is known as simply an intrinsic type semiconductor. Okay. So so what is the basic electronic configuration of silicon? ஏன்னா நமக்கு intrinsic single times இருந்துச்சு. So silicon and germanium. அப்போ silicon and germanium க்கு பாருங்க. So what is the electronic configuration for silicon அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is simply 1s2, 2s2, 2p6 and 3s2, 3p2. That is nothing but 14 electrons. 2, 4, 10, 12 and 14. Outermost shell எத்தனை இருக்கு பார்த்தீங்கன்னா there are 4 electrons. So it is called as tetravalent. Okay. Similarly germanium க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா germanium is nothing but 2, 4, 6, that is 10, 12, 18, 20, 30 and then it is simply 32. அப்போ outermost shell எத்தனை electrons இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க 2 electrons இருக்கு, இங்க எத்தனை electrons இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா it has 2 electrons. So 4. அப்போ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா they are said to be tetravalent, 4 valent rate. Okay, tetravalency. Okay. So this is mentioned here. So silicon and germanium are said to be tetravalent in nature. Next, intrinsic type semiconductors. In its crystalline structure, silicon and germanium tends to share one of its valence electron and also takes share one of the electron from its negative neighbor atom. Okay, in the formation நம்ம diagrammatic பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. So it is nothing but see silicon இங்க இருக்கா, சிலிக்கான் சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இட் டெட்ராவலண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ல இருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ஷேர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் செட் டு பி கோவலன்ட் பாண்ட்ஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி கோவலன்ட் பாண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆட்டம், சிங்கிள் ஆட்டம். இப்போ இதுவே வந்து கிறிஸ்டலைன்ல எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் கான்செப்ட் ஆஃப் ஹோல். அதுக்கு முன்னாடி ஹோல்ஸ் பார்த்துட்டு வரும், ஏன்னா இங்கே ரிக்வயர்ட் பேசிக் ஐடியா ஆஃப் ஹோல்ஸ். ஹோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as the temperature is increased, some of the electrons breaks free and behaves as a conduction electrons. This creates a vacancy in the bond and then creates a positive charge, also known as holes. So the word is very important actually. This is the thing, that is a hole, vacancy. And the vacancy வந்து என்ன ஆகுதுன்னா அதனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அது கிரியேட் பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல். இப்போ நார்மலாக ஒரு எலக்ட்ரான் அங்கே தான் இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த எலக்ட்ரான் அதோட ஸ்டேட்ல இருந்து மூவ் ஆகிடும், கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அப்சர்வ்ட் ஹியர். சி இங்கே 4 எலக்ட்ரான் இருக்கணும்ல, ஆக்சுவலாக 4 எலக்ட்ரான்ஸ் அது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா டியூ டு இட்ஸ் டெம்பரேச்சர் இங்கே பாருங்க தெர்மலி ஜென்ரேட்டட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன டெம்பரேச்சர்னால மூவ் ஆயிடுச்சு. அந்த மூவ்மெண்ட்டை ஒரு எம்டி ரீஜன் இங்கே எலக்ட்ரான்லாம் ஷேட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே அந்த ஃபேக்டர் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா we have circulated. அப்போ சர்க்குலேட்டட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is electrons are moved away. அந்த மூவ்மெண்ட் வந்து வேகன்சியை தான் நம்ம ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரான் அண்ட் ஹோல். ஸோ வாட் இஸ் கனெக்ட் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பாருங்க. ஓகே. On receiving an additional energy, one of the electrons from the covalent bond breaks and the free electron moves in the crystal lattice. That is called as hole. While coming out of the covalent bond, it leaves behind the vacancy. That vacancy is named as what? Simply hole. Okay. An electron from the neighboring atom can break away from the bond and can come to take place of the missing electron, completing the covalent bond and creating the hole at another place. That is nothing but if one silicon atom is there, wait, I will show the previous diagram. If one silicon atom is there, இப்போ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் ஜெனரேட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ ஜெனரேட் ஆயிருக்கு, மூவ் ஆயிடுச்சு, அதனால அங்கே ஒரு வேகன்சி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெய்பரிங்ல இருந்து என்ன ஆகுதுன்னா அதை ஃபில் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும். இப்போ இங்க பக்கத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகைன் there will be vacancy. இப்போ இது மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். So this thing they have explained here. Okay. So holes are, holes
holes move randomly in a crystal lattice. Usually moves randomly in a crystal lattice. Actually holes move ஆகல, எலக்ட்ரான் அங்க வந்து மூவ் ஆயிடுது. அந்த மூவ்மெண்ட்னால ஒரு வேகன்சி வந்து அங்கங்க கிரியேட் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் is we have learned that concept of hole. நம்ம என்ன இன்ஃபார்ம் பண்றோம். So semiconductors possess the unique property that apart from the electrons, electrons, the holes also move அப்படின்றது. நம்ம யூசுவலா கண்டக்டர்ல என்ன மூவ் ஆகும், ஒன்லி எலக்ட்ரான் மட்டும். பட் செமிகண்டக்டர் என்ன மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா holes also moves. So these free electrons and holes contribute to the conduction of electricity in the semiconductor. Okay, so அப்ப ரெண்டு பேருமே வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டரா இருக்காங்க. Next, the negative and positive charge carriers are equal in numbers. So you have to understand the factor that is these two. I mean, the point அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க, these two are equal, always equal, which makes the element electrically neutral. So அந்த பாயிண்ட் மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ எப்பவுமே ஹோல் அண்ட் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து ஈக்குவலா இருக்கிறதோட இம்பாக்ட் வந்து என்னன்னா அந்த எலிமெண்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாகவே வச்சுக்கோம் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அகைன் ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் ஹோல், another some other points, extra points. A hole behaves as an apparent free charges. Apparent means what? False. It behaves as a false free charges. Similar to that of electron, contributes to the conduction. So we have to understand the thing. It is always, the term is apparent. Apparent na enna artham? It is not real. It is false. Appadina artham. Okay. The holes act as charge carriers in the sense that electrons from nearby sites can move into the hole. So that thereby it acts as what? Charge carrier. Okay. How it's happening? See. வேலன்ஸ் பேண்ட் இருக்கு, அங்க எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா கண்டக்ஷன் மூவ் ஆனதுனால அங்க ஒரு எம்டினஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தட் எம்டினஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஹோல்ஸ். அதே மாதிரி ஹோல்ஸ் which is in the valence band and then electrons are said to be in conduction band. This is an energy band, the energy level oda increment. So what are the things in pure form of semiconductor? நம்ம அங்க விட்டு பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ணல, அங்க இருந்து இப்ப திரும்ப வரும். ஓகே, so see, germanium atom is there. It's full of crystal. ஒரு கம்ப்ளீட் கிறிஸ்டல் இருக்கு. இந்த கம்ப்ளீட் கிறிஸ்டல்ல so there it is a tetravalent, so 4. இப்போ இந்த 4ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. so it forms a covalent bond nearby atom கூட covalent form ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா due to thermal excitation என்ன ஆகுதுன்னு பாருங்க, heat energy is supplied, electron moves. further என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா this is happens further it is happen. அப்ப again இந்த போய் அங்க போய் மூவ் ஆச்சு பாருங்க. திரும்ப பாருங்க இந்த மூவ்மெண்ட் பாருங்க. so electron moves goes there. okay, so again see, இதை நம்ம வந்து plot பண்ணலாம். and then இந்த purple லைன்ல இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா this is valence band and then this is said to be conduction band. நம்ம இது பார்த்தோம்ல, ஜெர்மானியம்க்கு வந்து என்ன எனர்ஜி லெவல் இருக்கும், ஃப்ரீயர் சைட்ஸ் பார்த்திருப்போம். it is nothing but what? 0.74 electron volt. Similarly, electrons are present in the valence band. Since it moves to a conduction band, so it creates a vacancy called what as holes. See, this is happening here. Again, this is happening. Again, see. So these are said to be valence electrons, and then this bond is said to, other than the continuous line there இருக்குது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா it is called as covalent bond and then broken covalent bond. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோவலன்சி வந்து டாட்டர் லைன்ஸ் கிரியேட் ஆகும். the dotted lines is said to be what? broken covalent bonds. அதே மாதிரி இங்க இருக்க அந்த free state electrons எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா they are called as what? free electrons, and these things are said to be holes. The topic is okay. So in case of intrinsic semiconductor, current flows due to motion of free electrons as well as holes. Okay, அப்ப intrinsic typeல வந்து பாத்தீங்கன்னா electrons are responsible, holes வந்து என்னன்னா response factor. அப்ப total electronன்றது என்ன, total current அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா sum of the current due to electron, that is mentioned as what? simply IE. அதே மாதிரி வந்து thermally generated electrons, அப்புறம் அதெல்லாம் வந்து thermally generated electrons, அப்புறம் due to current due to holes, அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா I of H. இப்போ நம்ம இத வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வந்து பார்க்கலாம். See this, that is total current is said to be sum of electronic current plus whole current. So this is nothing but I. I is nothing but I of E plus I of H. Okay. So what is, அப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். What is N of E and then what is N of H? They are nothing but concentration of electrons and holes respectively. Okay. So we have learned that it is electrically neutral. அப்படின்னா என்ன அர்த்தம்? N of E, N of H என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈக்குவல் இருக்கும். So the quantities refers to as intrinsic charge carrier. That is in the factors இருக்குல்ல, இந்த factors தான் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இங்க கீழ மென்ஷன் பண்ணிருக்க இந்த word, that is intrinsic charge carrier concentration அப்படினா அர்த்தம். ஓகே, சோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்போ அதோட 0 கெல்வின்ல இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? ஓகே, சோ வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் அப்படினு பாருங்க. 0 கெல்வின்ல அதோட ஸ்டேட் அப்படியே, that is டெட்ராவேலன்சினால
கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ அந்த ஜீரோல இருந்து மாத்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. நெக்ஸ்ட் திங், ஓகே, பேண்ட் டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 0 கெல்வின் வந்து மூவ் ஆகுறது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பேண்ட் டயக்ராம். இப்போ இந்த பேண்ட் டயக்ராம் ஏக்கான ஃபேக்டர் என்ன, பிக்கான ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. இட் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி ஓகே, ஸோ இன்ட்ரின்சிக் semiconductor at 0 Kelvin and then it behaves like a insulator. அதே மாதிரி வந்து உங்களுக்கு that is greater than 0, so it is what is that, it generated electrons. Okay, so these factors are given. அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் யூஸ்வலாக இங்கே இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ஸ்டேட் நார்மலாக இருக்கும், அது அப்படியே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் கெட்டிங் மூவ்ஸ் ஹியர், இங்கேருந்து இங்கே போயிடும். அப்போ மூவ்மெண்ட் நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பேஸ் ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், டோப்பிங் செமிகண்டக்டர் பியூரா இருக்குல்ல, அப்போ இம்பியூரா மாத்தினா என்ன பண்ணணும்? ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி டோப்பிங் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ அப்போ பியூரா இருக்க செமிகண்டக்டர் நம்ம வந்து இம்பியூரா மாற்றணும். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are using a concept called what அப்படின்னா டோப்பிங். ஸோ வாட் இஸ் டோப்பிங் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், a process by which impurity is added to the semiconductor is known as doping. And the purpose of adding the impurity, what is the purpose? Base idea என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to increase the conductivity. இந்த கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அதை பண்றோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் திங், இம்பியூர் ஆட்டம் நம்ம என்னோட நேம் சொல்லுவோம். டெக்னிக்கலி இட் இஸ் டோபண்ட். டோப்பிங்க்கு யூஸ் ஆகிற எலிமெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டோபண்ட். யார் மேல பண்றோமோ அந்த யார் அப்படின்றது முக்கியம், யார் மேல அப்படின்றது முக்கியம். தட் இஸ் கால்ட் டோப்பிங். ஸோ ஓகே, அதை டிபெண்டிங் அப்பான் த டோபண்ட், we will further classify them as we will name it as extrinsic, and extrinsic ரெண்டு டைப் இருக்கு, depends upon the dopant. அது பார்த்தா next என்னன்னு. Okay, so they are called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னா n type semiconductor and p type semiconductor. I will tell what is n type and what is p type. See, extrinsic semiconductors are n type semiconductor. So what is n type? There is a crystal of germanium. அங்க இருந்து ஒரே ஒரு ஜெர்மானியம் கிக் பண்ணிட்டு வெளில அனுப்பிடலாம். வெளில அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. So once it is kicked off, மற்ற எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, மற்ற எலிமெண்ட்லாம் டெட்டா வேலன்ஸ் இருக்கிறத பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க, கிக் பண்ணிட்டு ஒரு ஆர்சனிக் ஏற்ற தான் அங்கே ஜாயின் பண்ணி. ஸோ இது பென்டாவல் 5 வேலன்ஸ் இருக்கு, பென்டாவலன்ட் அங்கே ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருந்துட்டே இருக்குமா, இதெல்லாம் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். See that formation. So these all forms covalent. But அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்னால இந்த ஹோல் எலிமெண்டோடைய சார்ஜ் என்னவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ அகைன் டியூ டு தேர்மல் ஃபேக்டர்னால ஹோல் கிரியேட் ஆகும், அங்கே எலக்ட்ரான் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்தராக வந்து என்ன ஆகும்க்கா கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். திஸ் திங் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எனர்ஜி பேண்ட் மாடல். சி, இது பேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். சின்ஸ் இட் இஸ் ஜெர்மானியம், அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.74 எலக்ட்ரான் வோல்ட் உங்களுக்கு பேண்ட் கேப் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க, இங்கே புதுசாக ஒரு டேர்ம் நம்ம இன்வால்வ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா இந்த டாட்டர் லைன். இந்த டாட்டர் லைன் என்னன்னு சொல்கிறேன். It has some value. Again, I will tell the dot line, then you will be getting some. This is called as donor level. என்ன donor level அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சனிக்ல என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, that electron ready to donate. So that level, இது வேலன்ஸ் பேண்ட், இதெல்லாம் அந்த வேலன்ஸ், அந்த 4 ஸ்டேட்ஸ் வந்து இந்த லெவலுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் இந்த லெவல்ல இருக்கும். இது வந்து என்னன்னா ரெடி டு அப்படின்றதுனால தான் it is called as what kind of level it is? It is called as donor energy level. See, அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் இங்க இருக்கும், மீதி 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே தான் இருக்கும். எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பாருங்க. ஸோ இட் ஃபர்ஸ்ட் மூவ்ஸ் அண்ட் கிரியேட்ஸ் அ ஹோல் கேப். அதே மாதிரி மற்ற எலக்ட்ரான்ஸ் அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸைட்டேஷன் மூலமா அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் ஐடியா. ஓகே, ஸோ they have mentioned here. See, when a semiconductor of group 4 ன்றது ஒன்றும் இல்லை, tetravalency. Okay, so such as silicon and germanium is doped with a pentavalent impurity, that is belongs to the group 5 elements, such as P, phosphorus, arsenic, and then antimony. So we have to remember these 3 facts, that is phosphorus, arsenic and antimony are what? It is a pentavalent impurity. Similarly, n-type semiconductor பார்த்தீங்க அப்படின்னா, due to this forms an n-type semiconductor. இதுக்கு இன்னொரு கேஸ் இருக்கு பாருங்க. ஓகே, அதே மாதிரி வந்து germanium is doped with arsenic, the 4 valence electron it forms a covalent bond, and then there is a remaining 5th electron that is loosely bound. That loosely boundness creates a type called n-type semiconductor. இதோட மாடல் பாருங்க, ஆக்சுவல் மாடல் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் ஆஃப் சிலிக்கான் இருக்கு. நம்ம ஆர்சனிக் வச்சு பார்த்தோம், பாஸ்பரஸ் ஆல்சோ பென்டாவலன்ட், அது சும்மா போட்டு பார்க்கலாம். 4 இருக்கான்னு பாருங்களேன். இது சிலிக்கானோட 1, இந்த சிலிக்கானோட 1, இந்த சிலிக்கானோட 1, இந்த சிலிக்கானோட 1. மீதி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா 1 எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கு. பட் அங்க இருந்தும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும், தட் இஸ் கால்ட் as what? Free electron, since it is a pentavalent. Okay, so energy band diagram for n-type. So energy state corresponds to the 5th electron is a forbidden energy gap and slightly below the lower level of the conduction band, and this level is called as what?
donor energy level. I have defined it already. Okay. So on the donor level, நம்ம எப்பவுமே usually E of D மென்ஷன் பண்ணுவோம். வேலன்ஸ் பேண்டோட எனர்ஜியை நம்ம E of B என்றும், கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம்னா E of C அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த E of C க்கு E of B க்கு நடுவில் இருக்க வேல்யூ தான் என்னது? E of G. That is forbidden energy gap. Okay. If N and P represent the electron and hole concentration respectively in N type semiconductor. Okay. So from this we can understand the fact that இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா when a concentration of electron is increased above the intrinsic level, intrinsic value. What is intrinsic value? It's nothing but equal number of holes and electrons are distributed. That value is called as what in பாத்தீங்கன்னா intrinsic value. அப்ப இந்த லெவல்ல இருந்து n ஓட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்க, by the addition of donor impurity the concentration of the hole falls below and the intrinsic value, because it falls below the intrinsic value and making the product np வந்து constant, it is equal to ni square. அந்த ni அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா intrinsic level value அப்படின்னு அர்த்தம். Okay. It is mathematically represented as n into p. np கிடையாது, n into p, which is nothing, இது n of p and then this is said to be n of h, which is nothing but what, n of I square. It is a very important equation, okay, to find the intrinsic level value in any type of material. Okay, so next topic is p-type material. What is p-type material? Similarly, there is a silicon materials are there. இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து கிக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம புதுசா ஒரு இதை வந்து சேர்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து இண்டியம் வந்து சேர்க்கலாம். ஓகே, ஸோ இண்டியம் ஹேஸ் அ ட்ரைவேலன்ட், தட் இஸ் 3 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். இப்போ கோவலன்ட் பாண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ அங்கே ஒரு எம்டினஸ் இருக்கா, அந்த எம்டினஸ்னால இங்கே என்ன பாண்ட், இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா பிரேக்டு கோவலன்ட் பாண்ட். சூப்பர், பிரேக்டு கோவலன்ட் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால அந்த ஹோல் கிறிஸ்டலோட நேச்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹைட்ரஜன். This process is usually happens. அதே மாதிரி பாருங்க further this thing can be explained in the energy level. அப்போ இங்க வந்து சில எலக்ட்ரான்ஸ் இங்க சிட்டுவேட்டா இருக்கும் பாருங்க. Again this is valence band, conduction band. Since it is silicon கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூ actually தப்பா கொடுத்திருக்காங்க, பாத்துங்க, செக் பண்ணுங்க. It is 1.1. ஜெர்மேனியமோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. சோ இங்க ஒரு லெவல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேல ஒரு லெவல் தான் மென்ஷன் பண்ணிருந்தேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னாக்கா கிரவுண்ட்ல வந்து மென்ஷன் வேலன்ஸ் கிட்ட வந்து மென்ஷன். What is this level name? This is called as acceptor energy level. அதாவது வேலன்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் வந்து it can ready to accept, so it is called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னா acceptor energy level. So electron from here first moves here, so that's why it is called as what, acceptor energy level. Then it moves to conduction. Okay, so when a semiconductor of group 4, that is tetravalent, such as silicon and germanium, is doped with a trivalent, that is group 3 element, இண்டியம், போரான், கேலியம். இந்த 3 எக்ஸாம்பிள். அங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்சனிக், பாஸ்பரஸ், ஆன்டிமனி. இங்க இண்டியம், போரான், கேலியம். இந்த 3 ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, they are called as what அப்படின்னு பாத்தீங்கன்னா trivalent impurity. அந்த trivalentோட இம்பாக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா which results in p-type semiconductor. Okay, this thing is given here. Okay, next அதோட ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. பாண்ட் ஸ்ட்ரக்சர், chemical bond structure forms a covalent bond. There will be a deficiency that is called as hole. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா impure atom, that is acceptor atom. அங்க அந்த ஆட்டம் என்ன சொல்லுவாங்க, டோனர் ஆட்டம் சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் டொனேட் பண்ண முடியும், இந்த ஆட்டம் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ இங்க எனர்ஜி பேண்ட் கேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. So this is valence band, respective value of E of C, sorry conduction band, its respective value of E of C, valence band and respective value. இது வந்து என்னன்னா E of G. E of A அப்படின்றது acceptor level. We have defined donor level for N type and for acceptor level for P type. This is a factor. Okay, so charge carriers in extrinsic semiconductor. Extra பார்ப்போம் இது. Okay, so next charge carriers in extrinsic semiconductor. Okay, இப்போ இங்க வந்து இந்த டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கணும், கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு n type மெட்டீரியல்ல majority carriers and then there will be a factor called as minority carriers. அதாவது minority அப்படின்றது வந்து recessive சொல்லுவோம். டாமினண்டா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as majority charge carriers. ஓகே, அப்போ ஒரு p type மெட்டீரியல் எடுத்தீங்க, p typeல யார் வந்து டாமினண்டா இருப்பான்னு பாத்தீங்கன்னாக்கா ஹோல்ஸ். n typeல யார் டாமினண்டா இருப்பான்னு பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான்ஸ். அங்க ஒரு வேர்ட் வேற மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க, மொபைல் பாசிட்டிவ் and then mobile negative. Okay, that is their moving factor. Bound negative charges அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா they can't move, immobile அப்படின்னு அர்த்தம். Bound means what அப்படின்னு பாத்தீங்கன்னா immobile charge carriers. So this is the thing for p type and n type material. So next thing is okay, in a p-type semiconductor holes are majority carriers whereas electrons are what, minority. அப்ப n type ல என்னவா இருக்கும், electrons are majority, holes are minority.
So this thing can be expressed in a mathematical way. That is n of h is very very greater than that of n of e. So next பாருங்க இது அப்படியே ரிவர்ட் பண்ணி இங்க கொடுத்திருப்போம் n typeல. Okay. So next thing is but p type and n type semiconductors are electrically neutral. This thing is very important. That's why I have mentioned in a different color. Okay. என்னவா இருந்தாலும் அந்த எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி என்னவா இருக்கும், நியூட்ரலா இருக்கும். whether it is p type or n type, they are electrically neutral. Okay, so என்னென்ன படிச்சோமோ அதை அப்படியே ஒரு டேபிள் மாதிரி பார்க்கலாம். We will distribute them. Okay, so see it is இல்ல இல்ல எதுல ஓ வெரி வெரி கிரேட்டர் தென் சொல்றேன்னா ஓகே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரி பாருங்க. So we will distribute them. பண்ணிக்கலாம் no issues. Okay, so we will distinguish whatever we have learned for the past lectures. Okay, பாருங்க that is intrinsic and extrinsic. ரெண்டு டைம் பார்த்தோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா குரூப் 4 எலிமெண்ட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா குரூப் 3 ஆர் குரூப் 5 எலிமெண்ட். அதாவது பியூர் அப்படின்றது வந்து குரூப் 4 எலிமெண்ட். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் அப்படின்றது குரூப் 3 ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டி, குரூப் 5ன்றது பென்டாவலன்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற எலிமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க கனெக்டிவிட்டி வந்து ஸ்லைட்லி கம்மியா இருக்கும். இங்க என்ன இருக்கும், கனெக்டிவிட்டி இஸ் இன்க்ரீஸ். அதே மாதிரி இங்க வந்து இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் அண்ட் தென் இங்க வந்து என்ன டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் இம்பியூரிட்டி. நம்ம எவ்வளவு இம்பியூரிட்டி ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா ஒரு 1 மில்லியன் ஆட்டம்க்கு 1 ஆட்டம் வந்து ஆட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க, 1 மில்லியன் எங்க இருக்கு, 10⁶ ஆட்டம்ஸ்க்கு 10⁶ ஜெர்மானியம்க்கு ஒரே ஒரு ஆர்சனிக்கோ இல்லை ஒரே ஒரு பாஸ்பரஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டோப்பிங் வந்து நடக்கும். திஸ் இஸ் an exact value. It lies in the range of 10⁸. 10⁸ எவ்வளவு வருது? நான் சொன்னது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். 10⁸ என்பது 100 மில்லியன். 100 மில்லியனுக்கு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. என்ன ஆவரேஜ் ரேஞ்ச். ஓகே, மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாக்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இது இன்ட்ரின்சிக், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். பட் இங்க வந்து என்ன ஆகுனா n டைப்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், p டைப்ல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். So these are the thing in today's lectures. So next lectureல p n junction பத்தி பார்ப்போம்.